வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேமா நரசிம்மன். இன்றைக்கி டாபிக் வந்து ஸ்க்ரப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேட்ஜு கொஞ்சம் இதில் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இந்த ஸ்க்ரப்பை பற்றி. இப்போது ஸ்க்ரப்புனோடனே நமக்கு என்ன சொல்லணும்? டெட் ஸ்கின், ஜேடட் ஸ்கின், அதாவது ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆன பாடிக்கு, அதே மாதிரி டேனிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆல் த டெட் செல்ஸ் போகும், நியூ செல்ஸ் ஃபார்மேஷன். அண்ட் அதே சமயத்தில் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து ஒன்ஸ் அ வீக் ஸ்க்ரப் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ட்வைஸ் அ மந்த் ஸ்க்ரப் பண்ணணும். இப்போ ஹோம்மேட் ஸ்க்ரப் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஆரஞ்சு பழத்தோல் இருக்குது, அது லைம் வந்து ஸ்கின்னு, இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதெல்லாம் நிழலில் உணர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து அந்த பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஓட்ஸ், 1 ஸ்பூன் வந்து ஹனி, அப்புறம் 2 ஸ்பூன் பால், எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்க்ரப். இது வந்து வெரி குட் ஃபார் த ட்ரை ஸ்கின். இதே ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து சிக்பீ பவுடர்னு சொல்லுவோம். அதாவது வெள்ளை கொண்ட கடலை, அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட மஞ்சப்பொடி ஒரு 2 ஸ்பூன், 4 ஸ்பூன் பவுடர்னால் 2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 2 ஸ்பூன் வந்து வாட்டர், 2 ஸ்பூன் வந்து பால், மில்க், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். மூணாவது இன்னொரு ஸ்க்ரப் என்னென்னா தக்காளி பழம், அதாவது டொமேட்டோ பல்ப் வந்து 2 ஸ்பூனும், ரைஸ் பவுடர் அரிசி மாவு 1 ஸ்பூனும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து லெமன் கிராஸும் வைட்டமின் இ அந்த ஸ்க்ரப்பு, அது வந்து பேம்பர் யுவர் ஸ்கின், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்தது லாவெண்டர் அண்ட் தைம் ஸ்க்ரப்பு. தைம் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், லாவெண்டர் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசேஷன். ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா பண்ண உடனே ட்ரை ஆகக்கூடாது. அடுத்தது லூஃபா, தட் இஸ் லூஃபா வந்து க்ளோ ஸ்க்ரப்னு கிடைக்கும். அந்த லூஃபா வந்து நீங்கள் போடும்போது ஸ்கின்னில் ரொம்ப சாஃப்ட் அண்டு பாலிஷ் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன் ஃபினிஷ்னு ஒரு ஸ்க்ரப் இருக்குது. இது வந்து ஓட்மீல் ஸ்க்ரப். இது வந்து சோப்புக்கு பதிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டீ ட்ரீ ஆயிலில் ஆன்டி ஆக்னே எக்ஸ்ஃபோலியேஷன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்னே ஆகட்டும் இல்லை பிம்பிள் ஆகட்டும், இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு ஜெல் டைப் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் போட்டால் கூட அது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. அடுத்தது காஃபி ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப். அது வந்து லிம்ஃபட்டிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும், எலிமினேட் ஆல் டாக்ஸிக் மெட்டீரியல். ஸோ அதனால் ஸ்கின்னு வந்து சாஃப்டாக இருக்கும். எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து மேரைன் அண்ட் கொலோஜன் மாஸ்க்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் பண்ணும்போது அது வந்து ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஹெர்பல் ஸ்க்ரப்னு ஒன்று இருக்குது, ஸ்பியர்மிண்ட் ஸ்க்ரப்பு. அது வந்து பிளாக்கெட்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுடும். பப்பாயா ஃபோமிங் ஸ்க்ரப் இருக்குது. வைன் தெரப்பியில் வந்து பாடி அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப், அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங். அடுத்தது ஸ்பைசி காஃபி அண்ட் சுகர் பாலிஷ் ஸ்க்ரப்பும் இருக்குது. அது வந்து ரீஜுவனேட் யுவர் ஸ்கின். கடைசியில் வந்து ஓரியன்டல் ராயல் ஹெர்பல் ஸ்க்ரப். அது பார்த்திங்கன்னா அந்த பிரின்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தாய்லாண்டோட பிரின்சஸ்க்கு வந்து அந்த ஸ்பெஷலாக கண்டுபிடிச்ச ஸ்க்ரப்பு. அது வந்து ஃபார் ஆன்டி ஏஜிங். இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் வந்து வேறு யாராவது இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்லலாம் என்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து வெல்னஸ் அண்ட் ஸ்பா கான்செப்டில் ஒன்று இருக்குது. ஹெர்பல் இன்ஸ்டன்ட் ப்ளீச், அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் வந்து ஸ்க்ரப்பு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.